கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நமது முதல் தலைப்பு என்னவென்றால் காட் த ஃபாதர், பிதாவாகிய தேவன் என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் தேவனை அறிய வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 14:7 மிகுந்த சத்தமிட்டு முதலாம் தூதனுடைய தூது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். பரலோகம் நம்மை அழைக்கிறது. தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்பட வேண்டும் என்றால் அவரை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனை அறிந்திருத்தல்தான் அவரை நேசிப்பதற்கு நம்மை வழி நடத்தும். எலன் ஒயிட் அப்படி தான் எழுதுகிறாங்க, தேவனை அறிதல் என்பது தேவனை நேசிப்பது ஆகும். தேவனை அறியாத நிலை, தேவனை அறியாதிருத்தல் என்னும் நிலை நம்மை தீமைக்கும் பாவத்துக்கும் வழி நடத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனை அறிதல் என்றால் என்ன? வாட் இஸ் நோயிங் காட்? நோயிங், அறிதல் என்பது வேதாகமத்தில் ஒரு நெருக்கமான உறவை சுட்டி காட்டுகிறது. நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், அதில் 25ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் என்று வாசிக்கிறோம். ஆடம் knew his wife. அப்போது ஆதாம் தன் மனைவியோடு உறவு கொண்டான், நெருங்கின உறவில் ஈடுபட்டான் என்பதை ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். He knew his wife. Adam knew his wife intimately. நெருக்கமாக அவளோடு இருந்தான். பிரியமானவர்களே, அப்போது அறிதல் என்பது நெருக்கமாக இருத்தலை குறிக்கிறது. நெருக்கமாக வந்து நேசிப்பதை சுட்டி காட்டுகிறது. அதனால தான் இயேசு சொன்னார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் பிதாவையும் பிதா அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போது தேவனை நாம் மிகவும் நெருங்கி வர வேண்டும். அவரிடத்தில் ஒரு நெருக்கமான உறவு வைத்திருக்க வேண்டும். ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். கணவன் மனைவி உறவு தான் உலகத்திலேயே மிக மிக நெருக்கமான உறவு. கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். அந்த அன்பின் உறவைத்தான் அறிதல் என்று வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அப்போது அதுபோல தேவனோடு நாம் நெருங்கின உறவு வைத்திருக்க வேண்டும். நமக்கு நெருக்கமானவர்களோடு நாம் நேரம் செலவிட விரும்புவோம். தேவனோடு நாம் நேரம் செலவிடுகிறோமா? நமக்கு நெருக்கமானவர்களுடைய இன் அண்ட் அவுட், அவருடைய உள்ளே வெளியே எல்லா குணங்களும் நமக்கு தெரியும். நமக்கு மிக நெருக்கமானவர்கள், அவங்கள்ட்ட என்ன குறை இருந்தாலும் நம்ம அவங்களை நேசிப்போம். அவங்கள பற்றி எல்லாமே நான் தெரிஞ்சிருப்போம். பிரியமானவர்களே, நாம் அதே போல் நம்முடைய தேவனை அறிந்திருக்கிறோமா? அவருடைய தன்மை, இஸ் நேச்சர் அண்ட் இஸ் கேரக்டர், அவருடைய தன்மையை, அவருடைய குணத்தை
நாம் அறிய வேண்டும். தேவனை அறிதல் என்பது அவருடைய தன்மையை, அவருடைய குணத்தை அறிவது ஆகும். அப்போது தேவனுடைய தன்மையும் அவருடைய குணத்தையும் அறியாமல் எப்படி அவரை நாம் நேசிக்க முடியும், எப்படி நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். தானியேல் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம், தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் வசனம் 32, மிக அழகான வசனம், வாசிப்போம். அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி தானியேல் 11:32, டேனியல் 11:32. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தேவனை அறிந்திருப்போம் என்றால் நம்ம என்ன ஆவோம்? திடன் அடைவோம். வில் பி strengthened by knowing God. பார்த்தீங்களா? அப்போ தேவனை அறிவதால் நாம் திடப்படலாம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில், இன்னும் பெரும்பான்மை கிறிஸ்தவ உலகத்தில் அப்படித்தான் சொல்ல வேண்டும், இன் தி மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டண்டம், பெரும்பான்மை கிறிஸ்தவத்தில் தேவனை குறித்த அறிவு என்பது மிக சரியான விதத்தில் இல்லை. ஏன்? புறஜாதிகள் மத்தியிலும் அப்படிதான். புறஜாதிகள் மத்தியிலும் எடுத்துக்கொண்டால் இந்துக்களோ முஸ்லீம்களோ யாரானாலும் சரி, கடவுளை குறித்து சரியான விதத்திலே அவர்கள் அறியவில்லை. அதனால தான் விக்கிரகங்களையும் படைக்கப்பட்டவைகளையும் இன்றைக்கி ஜனங்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி உலகத்தில் ஏன் இப்படி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை ஜனங்கள் மெய் தெய்வத்தை அறியாமல் இருக்கிறார்களே, என்ன காரணம் என்றால், தேவனை பற்றி அவர்கள் பெற்றிருக்கிற தவறான அறிவு. தேவனை பற்றிய தவறான அறிவுதான் அவர்களை தவறான தொழுகைக்கு அவர்களை கொண்டு போய் விடுகிறது. தேவனை பற்றி தவறான அறிவு, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேதாகமத்தில் தேவத்துவம் என்று இருக்கிறது. ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் திருத்துவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பைபிளில் திருத்துவம் என்ற வார்த்தை கிடையாது. என்ன வார்த்தை இருக்குன்னா, தேவத்துவம், காட் ஹெட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரையும் தேவத்துவம் என்று வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிறோம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? தேவத்துவம் என்ற வார்த்தை, காட் ஹெட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு சொல், வேதாகம சொல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 276. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக வாசமாய் இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ தேவத்துவம் என்பது பிதாவையும் குமாரனையும் ஆவியானவரும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சொல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தேவனை பற்றி தவறான அறிவு என்ன, எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நிறைய சபைகளில் அது ஒரு பிரிவு கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவரே மூவராக செயல்படுகிறார். பிதா அவர் தான் இயேசு கிறிஸ்துவ வந்தார், அவர் தான் அடுத்து ஆவியானவராக வந்தார். ஒருத்தரே 3 நபராக செயல்படுகிறார்கள். இதை திரியேகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வேதத்தின்படி சரியான ஒரு கருத்து கிடையாது. வேதாகமத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. பிதா இயேசு கிறிஸ்து வந்தார், இயேசு கிறிஸ்து ஆவியானவராக வந்தார் என்று வேதம்
சொல்லவில்லை. இது ஒரு தவறான கருத்து. இன்னும் ஒரு பிரிவு கிறிஸ்தவர்கள் எப்படி தங்களை அழைக்கிறாங்கன்னா, யெகோவா சாட்சிகள்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது பிதா அவர்தான் யெகோவா, அவர்தான் யெகோவா, அவர் மட்டுமே தேவன், அவர் மட்டுமே தேவன் என்று ஒரு கூட்டம் அப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், இயேசு தேவன் அல்ல, அவர் படைக்கப்பட்டவர். பிதா என்றால் உருவம் இல்லாதவர், அவர் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தவறான கருத்து. அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று தீமோத்தேயு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவர் உருவம் இல்லாதவர், ஒளி போன்றவர் என்று சொல்லுவது வேதத்திற்கு ஒவ்வாத ஒரு கருத்து. மேலும் பிதாவை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிதா பழைய ஏற்பாட்டின் தேவன். ஃபாதர் இஸ் த காட் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டின் தேவன் அவர். பழைய ஏற்பாட்டின் தேவன் அப்படின்னா அவர் மிகவும் கண்டிப்பான தேவன், கடினமான தேவன். யாத்திராமத்தில் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்கு அடி, உதைக்கு உதை என்று இருக்கிறதே, அப்படிப்பட்டவர் தான் பழைய ஏற்பாட்டின் தேவன். ஆனால் புதிய ஏற்பாட்டின் தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் மிகவும் சாந்தமுள்ளவர், அன்பே உருவானவர், மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் தான், அதில் தப்பேதும் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டின் தேவன் அவர் கொடூரமானவர், மோசமானவர், அவர் கண்டிப்புள்ளவர், கடினமானவர், தண்டிக்கிறவர், நரகத்திலே தள்ளி நம்மை வதைக்கிறவர் என்பது போல ஒரு பிக்சர் ஒரு சாரார் வைத்திருக்கிறார்கள். இருண்ட காலங்களில், டார்க் ஏஜஸ் பீரியட், அந்த 538 கிபி 538 1798 வரை, அந்த 1260 ஆண்டுகள் காலகட்டத்தில் கேத்தலிக் சர்ச் ஒரு பிக்சர், தேவனை குறித்து ஒரு படம், ஒரு தவறான சித்தரிப்பை உலகத்துக்கு கொடுத்தது. எப்படின்னா, பிதாவாகிய தேவன் மிகவும் கொடூரமானவர், ஆகவே அவனிடத்தில் யாரும் சீக்கிரத்தில் போக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து வழியாக தான் பிதாவினிடத்திலே போக வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட எப்படி போகிறது? மரியாள் வழியாக போக வேண்டும். புனிதர்கள் வழியாக மரியாள்கிட்ட போய், மரியாள் வழியாக இயேசுவிடம் சென்று, இயேசு மூலமாக பிதாவிடம் செல்ல வேண்டும். ஏனென்றால் பிதாவானவர் அவ்வளவு மோசமானவர், அவ்வளவு கொடூரமானவர், அவ்வளவு கண்டிப்பானவர், அன்பு இல்லாதவர், சகிக்காதவர், சகிப்புத்தன்மை இல்லாதவர், சர்வாதிகாரி என்பது போல இருண்ட காலங்களில் பிதாவை குறித்து இப்படி ஒரு படம் இருந்தது. பார்த்தீங்களா? தேவனை பற்றிய தவறான அறிவு. சரி, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சபையை நடத்துகிறவர். அப்போ ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலலாம் சபையை நடத்தலையா? இந்த உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் இல்லையா? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது சபையை வழி நடத்துகிறவர். இந்த 3 பேரும் தனித்தனி நபர்கள். இப்படி ஒரு கருத்து இருக்குது, தனித்தனி நபர்கள். ஆனால் இதில் பிதா பெரியவர், இயேசு கிறிஸ்து கொஞ்சம் சற்று குறைந்தவர், பிதாவுக்கு கீழானவர் என்று ஒரு கருத்து. மூவரும் தனித்தனி நபர்கள் என்பது உண்மைதான் பைபிள் படி. ஆனால் அதில் பிதா சற்று உயர்ந்தவர், ஒஸ்தியானவர், கொஞ்சம் தரத்தில் கூடினவர், அந்தஸ்தில் உயர்ந்தவர். இயேசு கிறிஸ்துனா கொஞ்சம் கம்மி என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. அப்படி அல்ல, இது ஒரு தவறான கருத்து. கிறிஸ்துவானவர் தேவதூதர், அவர் தேவதூதர் மட்டும்தான். இன்றைக்கி அப்படித்தானே முஸ்லிம்கள் நம்புகிறாங்க. அவர் ஒரு இறை தூதர், இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதர், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் நம்புகிறாங்க பிதாவிலிருந்து பிரிந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து என்றும் ஒரு எண்ணம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உருவம் இல்லாதவர், பரிசுத்த ஆவியானவருக்கு உருவம் கிடையாது, அவர் வெறும் வல்லமை தான். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஒன்லி எ பவர் அண்ட் நாட் அ பர்சன். அவர் ஒரு சக்தி தான், அவர் தெய்வம் கிடையாது, அவர் ஒரு நபர் கிடையாது என்று ஆவியானவர் குறித்து ஒரு தவறான போதனையும் இருக்கிறது.
பிரியமானவர்களே, இப்படி நாம் பார்த்த எல்லா காரியங்களுமே தேவனை பற்றிய தவறான அறிவு என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். லூசிஃபர் ஆதியிலே பரலோகத்திலே பாவம் செய்தான். மகிமை நிறைந்த ஒரு தூதன், பிரம்மாண்டமான ஒரு அந்தஸ்தில் இருந்தவன், உயர் பதவி வகித்தவன் பரலோகத்தில். ஆனால் அவன் வீழ்ச்சி அடைந்தான். ஏன் வீழ்ச்சி அடைந்தான் தெரியுமா? தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அவன் அறியவில்லை. தேவனை அறியாததால் அவன் வீழ்ச்சி அடைந்தான். அவன் வீழ்ச்சி அடைந்தது மட்டுமல்ல, ஒரு கூட்டம் தூதர்களையும் தன்னோடு சேர்ந்து வீழ்ச்சி அடையும்படி வழி நடத்தினான். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு தள்ளப்பட்ட பிற்பாடு இந்த உலகத்தையும் 6000 ஆண்டுகள் வீழ்ச்சி பாதையிலே அவன் நடத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, தேவனை இந்த லூசிஃபர் சரியாக அறிந்திருந்தான், புரிந்திருந்தான், தேவனோடு ஒரு நெருக்கமான உறவில் இருந்திருந்தான் என்றால் இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய இந்த எல்லா பாவ போராட்டங்களும் இருந்திருக்காது. உங்களுக்கு புரியுதா? அப்போ பார்த்தீங்களா? அப்போது knowing God is so important that we can become like God. தேவனை அறிதல் என்பது அவரை போல் நாம் மாறுவதற்கு அது ஒரு அடித்தளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த முன்னுரையை நாம் வைத்துக்கொண்டு தொடர்ந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, தேவனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, தேவனை பற்றி வேதம் சொல்வது என்ன. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே கர்த்தர், ஒரே தேவன் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் உபவாசம் இருக்கிற நேரத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவானவர் உபவாசம் இருந்த காலகட்டத்தில் சாத்தான் வந்து அவரை சோதித்தான். அந்த 40 நாட்கள் உபவாச வேளையில் அப்படி அவன் சோதிக்கும் பொழுது அவனை பார்த்து இயேசு சொன்னது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இயேசு சொன்னார், அவர் ஒருவருக்கே, உன் தேவனாகிய கர்த்தருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்போ கிறிஸ்துவன் சொல்றாரு, தேவன் ஒருவரே என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கலாம். வசனம் என்ன சொல்லுகிறது? ஜான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். கிறிஸ்து சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றர்வாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், இந்த வசனத்தின் அடிப்படையில் 3 பேரை பார்க்குறோம். இயேசு சொல்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்போ பிதா இயேசு கிறிஸ்து. அப்போ பிதா என்ன செய்வார்? அப்படி அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவார் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? 3 தனித்தனி நபர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுபோல் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பொதுவாக எல்லா ஆராதனைகள் முடியும் பொழுதும் சொல்லப்படுகிற பாலின் பெனடிக்ஷன், பவுலின் ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 13:14. அப்போ பாருங்கள், அங்கேயும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்துவை பார்க்குறோம். தண்ணிக்குள்ளே பரலோகத்திலிருந்து பிதாவின் சத்தம் கேட்கிறது, இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு கிறிஸ்துவின் மீது இறங்குகிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரையும் நாம் அங்கே பார்க்கிறோம். 3 தனித்தனி நபர்கள். அப்படியானால் இந்த 3 பேரில் யார் தேவன்?
என்றால் மூவருமே தேவன். ஆனால் நாம் தேவர்கள் என்று சொல்லுவது இல்லை, மூவருமே தேவன். அன்பானவர்களே, இந்த 3 பேரும் தனித்தனி நபர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு பிதாவை குறித்து நாம் படிக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் குமாரன் இயேசு கிறிஸ்துவை பற்றி படிப்போம். அதுக்கு அடுத்த வாரம் 3ஆம் வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் படிக்க போகிறோம். பிதாவாகிய தேவன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய நாவை குறித்து யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முழுக்க பேசப்படுகிறது. அதனாலே நம் நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் இயேசு கிறிஸ்து கனத்தையும் மகிமையும் பெற்றபோது பிதாவாகிய தேவன், காட் த ஃபாதர் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் தனித்தனி நபர்கள். மூவரும் ஒருவர் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 John chapter 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தை, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் இருந்த பொழுது அவர் செய்த ஒரு நீண்ட நெடிய ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஜெபம், ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜான் சாப்டர் 17. அதில் ஒரு முழு நீள ஜெபத்தை இயேசுவானவர் செய்த ஒரு நீண்ட ஜெபம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நன்றாக கவனித்து பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். 22, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. பார்த்தீங்களா? பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும். பார்த்தீங்களா? ஆண்டவர் அன்றைக்கே நமக்காக ஜெபித்தார். என்ன ஜெபம் பண்ணார்? அவருடைய திருச்சபை, ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாக இருக்கிறார்கள். மனிதனை ரட்சிக்கிற விஷயத்தில் மூவரும் ஒன்றாக செயல்படுகிறார்கள். மனிதனை படைக்கிற விஷயத்திலையும், ரட்சிக்கிற விஷயத்திலையும், பரலோகத்துக்கு கொண்டு போகிற விஷயத்திலையும், பாவத்தில் ஜெயம் காண வைக்கிற விஷயத்திலும், பிசாசை ஜெயிக்கிற விஷயத்திலும், இப்படி எல்லாம் இதான் ரட்சிப்பு. இந்த காரியங்களில் பிதாவும் குமாரனும் ஆவியானவரும்
மனுஷர்கள் மீது நம் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக அவர்கள் ஒன்றாய் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் கோ இட்டர்னல், கோ கிரியேட்டர், கோ எக்ஸிஸ்டிங், 3 பேரும் நித்தியமானவர். ஒவ்வொருவரும் நித்தியம், அந்த நித்திய தன்மை உடையவராயிருக்கிறார். மூவருமே சிருஷ்டிகர். சரிங்களா? பிதாவும் சிருஷ்டிகன், குமாரனும் சிருஷ்டிகர், ஆவியானவரும் சிருஷ்டிகர். மூவரும் ஒன்றாய் செயல்படக்கூடியவர்கள், மூவரும் ஒரே தன்மை உடையவர்கள். பிரியமானவர்களே, இப்போ எப்படி பைபிளில் கணவன் மனைவின்னு சொல்லும் பொழுது, கணவன் மனைவின்னா 2 பேர், ஆனால் ஆண்டவர் சொன்னார் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். 1 ஃபேமிலி. கணவன் மனைவி பிள்ளைகள் 1 ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல தான் பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் அவர்கள் தனித்தனியாக 3 நபர்கள் தான் என்றாலும், பைபிள் காட்டுகிறபடி அப்படித்தான் என்றாலும், அவர்கள் 3 தேவர்கள், 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை நாம் தெள்ள தெளிவாக திட்டவட்டமாக என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். கணவன் மனைவி இருவராயிராமல் ஒரே மாம்சம் என்பது போல, இந்த ஒரே மாம்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் 7 இடங்களில் இருக்கிறது. 7 இடங்களில் 1 ஃப்ளஷ், ஒரே மாம்சம் என்ற பதம் இடம்பெற்றிருக்கிறது. 2 பேரும் ஒரே மாம்சம். அதே போல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரே தேவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் அடிப்படையாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். நம்ம பிதா அப்படின்னு படிக்கும் பொழுது, அல்லது குமாரன் அப்படின்னு படிக்கும் பொழுது, ஆவியானவர் அப்படின்னு படிக்கும் பொழுது, தனித்தனியாக படித்தாலும் 3 பேரும் ஒருவரோடு ஒரு சம்பந்தப்பட்டவர்களாக ஆனபடியினாலே எல்லாரும் 3 பேரும் நாம் அவர்களை பிரிக்க முடியாது. அப்படி ஒன்றாக சேர்த்து படித்து தான் ஆக வேண்டும். சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன், நம்ம என்ன ஒரு தவறான கருத்து பார்த்தோம்? பழைய ஏற்பாட்டின் தேவன் என்றால் மிகவும் கண்டிப்புள்ளவர், கொடூரமானவர், தண்டிக்கிறவர், சித்திரவதைப்படுத்துகிறவர், வதைக்கிறவர் அப்படின்னு ஒரு கருத்து. பிதானா அப்படித்தான் இருப்பார், பிதா என்றால் ஒரு கோப முகம் உள்ளவர் அப்படின்னு தான் ஒரு தவறான கருத்து இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடு இந்த தேவத்துவத்தின் நபர்களை பற்றி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிறது. ஆனாலும் அவர்களை தனித்தனியாக, இட் டசன்ட் டிஸ்டிங்விஷ் ஈச் ஒன் ஆஃப் தம். ஒவ்வொருத்தரையும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நாம் இறங்கி போய் யார் நமது காரியமாய் போவார் அப்படின்னு தான் பார்க்கலாம். அதே 1ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 6-8 இந்த மாதிரி இடங்களில் நாம் அப்படின்னு அவர்கள் சேர்ந்து இருப்பதை சில இடங்களில் வாசிக்கலாம். ஆனாலும் இந்த மூவரை குறித்து மிக தனித்தனியாக, மிக அழகாக, தத்ரூபமாக, தனித்தனி விதத்தில் மிக விளக்கமாக எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் தான் நாம் பார்க்க முடியும். நம்ம அதை பார்க்க போகிறோம். அடுத்து புதிய ஏற்பாட்டில் தேவன், பிதாவாகிய தேவன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் என்றால் அதனுடைய அம்சங்களை நாம் பார்க்கலாம். தானியேல் புத்தகம் எல்லாருக்கும் பரிச்சயமான புத்தகம். தானியேல் புத்தகத்தில் 7வது அதிகாரம், 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்த்தோம் என்றால், தானியேல் பரலோகத்தின் காட்சி ஒன்று பார்க்கிறார். நியாய தீர்ப்பின் காட்சியை தானியேல் பார்க்கிறார். 7ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்று இருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சன்னியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம்.
நீண்ட ஆயுசுள்ளவர், ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் என்று ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். நீண்ட ஆயுசுள்ளவர். இந்த பெயர் இது ஒரு பிரத்யேகமான பெயர். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் மட்டும் 3 தடவை இந்த பெயர் இடம்பெற்றிருக்கிறது. தானியேல் 7:9 படித்தோம். அடுத்து 13ஆம் வசனம் பாருங்கள். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நீண்ட ஆயுசுள்ளவர் யார்? நிறைய பேர் நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்னா ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பதில் தவறு. நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவை குறிக்கிற ஒரு சொல். பாருங்களேன், அதே தானியேல் 7:21 வசனம். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும் காலம் வருமட்டாகவும் என்று வாசிக்கிறோம். அப்போ 3 தடவை நீண்ட ஆயுசுள்ளவர், ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். சரிங்களா? இந்த நீண்ட ஆயுசுள்ளவர் என்ற வார்த்தை பிதாவுக்குரிய ஒரு நாமம் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? 13ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக படிக்கிறோம் பாருங்கள். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடன் வந்தார். எங்கே வரைக்கும் வந்தார்? அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். மனுஷகுமாரன் நீண்ட ஆயுசுள்ளவர் இருக்கிற இடமட்டும் கொண்டு வரப்பட்டார். அதாவது பிதா இருக்கிற இடத்துக்கு ஏசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? என்ன அர்த்தம்? நம்ம அக்டோபர் 22, 1844 ஏசு கிறிஸ்து 2ஆம் முறை வருவார் என்று மில்லர் இயக்கத்தை சேர்ந்த வில்லி மில்லருடைய மக்கள், வில்லி மில்லருடைய சகாக்கள் எல்லாரும் காத்திருந்தாங்களே. 50,000 பேர் வட அமெரிக்காவிலே காத்திருந்தார்களே. ஆனால் அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வரவில்லை. ஆனால் அந்த நாளில் இயேசு கிறிஸ்து எங்கேருந்து எங்கே வந்தார்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்தார். பிதாவானவர் இருக்கிற இடமட்டும் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதுதான் தானியேல் 7:13 நாம் படித்து புரிந்து கொள்ளுகிற உண்மை. ஆகவே நீண்ட ஆயுசுள்ளவர் என்கிற பெயர் பிதாவை சுட்டி காட்டுகிற ஒரு பெயர். நீண்ட ஆயுசுள்ளவர்னு தானியேல் 7:9 படிச்சுட்டு அவர் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல, அவருடைய சிரசின் மயிர் தலைமயிர் வெண்மையாக பஞ்சை போல துப்புரவாக இருந்தது அப்படின்னு உடனே பிதாவானவர் என்றால் பிதாவாகிய தேவன் என்றால் அவர் ஒரு வயசான தாத்தா, வெள்ளையா முடி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். சரிங்களா? ஒரு வயதான தோற்றமுடையவர் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நீதிமன்றங்களிலே உட்கார்ந்துருக்கிற தலைமை நீதிபதி அவரை பார்த்த உடனே அதே மாதிரி தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. வயதான தோற்றமுடையவர் என்று நினைத்துவிட கூடாது. ஆனால் நியாய தீர்ப்பில் இப்பொழுது பரலோகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற நுட்ப நியாய விசாரணை, அந்த நியாய விசாரணையில் பிதாவாகிய தேவன் தலைமை நீதிபதியாக இஸ் ப்ரிசைடிங் ஓவர் தி ஜட்ஜ்மெண்ட். அந்த நியாய தீர்ப்பில் அவர் தலைமை தாங்குகிறவராக இருக்கிறார் என்பதை எலன் ஒயிட் மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார். அந்த காட்சியை தான் நம் தானியேல் 7:9 இங்கே வாசிக்கிறோம். ஆகவே அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். பழைய ஏற்பாடு பிதாவை எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறது. பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ள தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். பிதாவின் குணலட்சணங்களை பழைய ஏற்பாட்டில் மிக அழகாக நாம் பார்க்கலாம். யாத்திராகமத்தில் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. பிதாவை யாரும் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. மோசே கேட்டபோது கூட மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய மகிமையை காண்பித்தார். உங்களுடைய மகிமை என்று காண்பித்தரலும் என்று மோசே கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. யாத்திரா 34 6, 7 வசனங்கள். யாத்திரா 34 5, 6, 7 வசனங்களை வாசித்தால், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர்
அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்களேன், அவனுடைய மகிமையை காட்டுன்னு சொன்னவண்ண தேவன் தம்முடைய குணத்தை அறிவிக்கிறார். ஸோ இந்த பைபிள் க்ளோரி மீன்ஸ் கேரக்டர். மகிமை என்றால் தேவன் தம்முடைய நாமத்தை அறிவித்தார். அந்த நாமத்தில் அவருடைய குணங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. க்ளோரி இஸ் ஈக்குவல் டு நேம், நேம் இஸ் ஈக்குவல் டு கேரக்டர். மகிமை என்றால் நாமம், ஆண்டவர் நாமத்தை சொன்னார். நாமம் என்றால் அவருடைய குணம், குணத்தை தேவன் வெளிப்படுத்தினார். ஆகவே பாருங்களேன், பழைய ஏற்பாட்டின் தேவன், பிதாவாகிய தேவன், அவர் கொடூரமானவர் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் உடன்படிக்கையின் தேவன், காட் ஆஃப் த கவனன்ட். நீங்கள் பாருங்களேன், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பல இடங்களிலே உடன்படிக்கை செய்திருப்பார். நோவாவோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, தாவீதோடு, இப்படி அநேகரோடு தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நோவோடு செய்த உடன்படிக்கை பற்றி ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் முதல் 17 வசனங்களை வாசிக்கலாம். இனிமேல் ஜலப்பிரளயத்தினால் இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன், இதற்கு அடையாளமாக வானத்தில் ஒரு வில்லை வைக்கிறேன், வானவில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தட் வாஸ் அ கவனன்ட் ஆஃப் காட் வித் நோவா. அது நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை. பாருங்களேன், அப்போ மனுக்குலத்தை அழிக்கிற அல்லது அழிப்பதில் பிரியமுள்ளவர் தேவன் கிடையாது, அப்படிப்பட்டவர் கிடையாது. பார்த்தீங்களா, ஒரு வானவில்லை கொடுத்து நான் இனிமேல் இந்த அடையாளத்தை நீ பார்க்கும் பொழுது நான் பாதுகாக்கிறவர் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உடன்படிக்கை 2 பேருக்கு இடையில செய்யப்படுகிற ஒரு காரியம். பாருங்கள், இப்போ தேவன் நோவா, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார். நீ புறப்பட்டு போ, உன் ஜாதியை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் சந்ததிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார். பார்த்தீங்களா, விருத்த சேதனம் என்பதை ஒரு உடன்படிக்கையாக ஆபிரகாமோடு தேவன் செய்தார். இந்த உடன்படிக்கைகளை பற்றி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்கள் அங்கெல்லாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் உடன்படிக்கையின் தேவன், தேவன் இறங்கி வந்து மனிதர்களோடு ஒரு நெருக்கமான உறவு வைக்கிறவராக பழைய ஏற்பாடு நமக்கு தேவனை காட்டுகிறது. அவர் உடன்படிக்கையின் தேவன் மட்டுமல்ல, உடன் உறைய விரும்பும் தேவன், கூடவே இருக்க விரும்புகிற தேவன் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாங்சுவரி, ஆசரிப்பு கூடாரம்னு சொன்ன உடனே இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். யாத்திராகமம் 25:8, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் பாவ மனிதர்கள் நடுவில் மக்களோடு அவரும் ஒரு நபராக மகிமையின் தேவன் அவர் தங்க விரும்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில். அப்போ தேவனுடைய அந்த அன்பை பார்த்தீங்களா, ஜனங்களோடு இவர்கள் தீட்டானவர்கள், பாவிகள் அப்படின்னு ஆண்டவர் விட்டு அவர்களை ஒதுக்கவில்லை, அவர்களை விட்டு ஒதுங்கவில்லை, அவர்களோடு அவர் வாசம் பண்ண விரும்பினார் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். தேவன் அவர் மீட்கும் தேவனாக, a God who redeems, மீட்கிற தேவனாக பழைய ஏற்பாட்டிலே நாம் தேவனை குறித்து பார்க்கிறோம். யாத்திராமம் பாருங்கள், யாத்திராமத்தில் ஆண்டவர் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஒடுக்குதலிலிருந்து அவர்களை மீட்டு தேவன் வெளியே கொண்டு வந்தார். அவர் வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆச்சரியமாக, அதிசயமாக, அற்புதங்கள் மூலமாக அவர்கள் வழி நடத்தினார் அப்படின்னு பார்க்கணும். சங்கீதம் 8 3-4 வசனங்கள் பாருங்கள். 3-4-5, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்
என்கிறேன். மனுஷனை நம்ம ஆண்டவர் நினைக்கிறாரு, நம்ம மேலே கவனமாக இருக்கிறாரு, நம்ம விசாரிக்கிறார். நாம் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, மனிதன் பாவத்திலே விழுந்து போய் பாவச்சேற்றிலே புரளுகிறவனாக இருந்த போதும் கூட தேவன் விட்டுவிடவில்லை. அவர்கள் மீது அவர் இரக்கம் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மீட்கிற தேவன். ஏசாயா புத்தகத்தில் 63வது அதிகாரம், ஏசாயா 63 வசனம் 9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ நெருக்கங்கள் சந்தித்தார்கள். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அந்த எல்லா பாடுகளையும் ஆண்டவர் அவர்களோடு சேர்ந்து பட்டாராம். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். இது இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிற வார்த்தை. அவருடைய சமூகத்தின் தூதனானவர், பிதாவினுடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டின் தேவனை அவர் கண்டிப்புள்ளவர், ரொம்ப கடினமானவர் அப்படி நினச்சிடக்கூடாது. பாருங்களேன், தம்முடைய அன்பின் நிமித்தம் பரிதாபத்து நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் அப்படின்னு ரொம்ப அழகா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சங்கீதங்கள் முழுக்க பாருங்களேன். சங்கீத புஸ்தகம் 150 சங்கீதங்கள் இருக்கின்றன. அந்த சங்கீதம் முழுக்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய குணங்களை ரொம்ப அழகழகாக நிறைய சங்கீதக்காரர்கள் வர்ணித்திருப்பார்கள். சங்கீதக்காரன் வெறும் தாவீது மட்டும் நினச்சக்கூடாது. தாவீது ஒரு சங்கீதக்காரன், சாலமோன் ஒரு சங்கீதக்காரன், மோசே சங்கீதம் எழுதியிருக்கிறாரு 90ஆம் சங்கீதம். இன்னும் எசேக்கியா ராஜா சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். ஏமான், ஏத்தான் அப்படின்னு கோராகின் புத்திரர், ஆசாப், நிறைய பேர் சங்கீதங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆகவே எல்லாருமே தேவனை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டின் தேவன் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். சங்கீதம் வாங்க, சங்கீதம் 27:5 நிறைய பேர் சங்கீதத்தை சொல்லும் பொழுது சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவர் அடைக்கலமாக நம்மை பாதுகாக்கிறார். 46:1 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வாசிக்கிறோம். துணையான தேவன், அடைக்கலமான தேவன். 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் இந்த தேவனை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? வசனம் சொல்லுது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல். எருசலேமுக்கு போனீங்கன்னா சுற்றி எங்கே பார்த்தாலும் மலைகளாக தான் இருக்கும். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் எப்போவுமே இருக்கிறார். பார்த்தீங்களா, பழைய ஏற்பாடு தேவனை நமக்கு எப்படி காட்டுகிறது? அடைக்கலமான தேவன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22 அந்த தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் அவரை அடைக்கலமாய் நம்ம காட்டுகிறது. அவர் மன்னிப்பின் தேவன், அவர் மன்னிக்கிற தேவன். 103ஆம் சங்கீதம் முழுக்க படித்து பாருங்க. தேவனுடைய குணலட்சணங்கள் எல்லாம் மிக அழகாக அங்கே தாவீது சித்தரித்து அழகாக எழுதியிருப்பார். 103ல் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். 11 to 14, 11லேருந்து 14 வரைக்கும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவ்வளோ பெரிய கிருபை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவனுடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார். பார்த்தீங்களா, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரம், அது மாதிரி அவர் கிருபை அவ்வளோ பெருசு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் யாருக்குமே தெரியாது. அப்போது அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அவர் விளக்குகிறார்.
13ஆம் வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், இரக்கம் காட்டுகிறார். 14ஆம் வசனம், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். 8ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பார்த்தீங்களா, ஆண்டவரை பழைய ஏற்பாட்டின் தேவன் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அவரை மன்னிக்கிறவராக, அடைக்கலமானவராக, மீட்கிறவராக, உடன்படிக்கையின் தேவனாக, இரக்கமுள்ள தேவனாக நமக்கு பழைய ஏற்பாடு காட்டுகிறது. அவர் நன்மை செய்கிற தேவன். பழைய ஏற்பாட்டில் நம் தேவனை குறித்து பார்க்கிற படம் 119ஆம் சங்கீதம் 119 68, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் அப்படின்னு பார்க்குறோம். நன்மை செய்கிற தேவன். என்ன நன்மை செய்கிறார்? சங்கீதம் 146 7, 8, 9. 146ஆம் சங்கீதம் 7, 8, 9. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், அதாவது விழுந்து போனவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோலாம் நன்மை செய்கிறார் என்பதை 146ஆம் சங்கீதத்தில் அழகாக வாசிக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் God is a God of faithfulness. உண்மையுள்ள தேவன். உபாகமம் 28ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், இந்த அதிகாரங்கள் படித்து பாருங்களேன். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற சாபங்கள் அப்படின்னு உபாகமம் 28, லேவியராகமம் 26 2 அதிகாரங்களையும் படிக்கிறோம். யார் அவருடைய சொல்லுக்கு, அவருடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படுகிறவர்களுக்கான ஆசீர்வாதங்கள். உபாகமம் 28 15 68 வரைக்கும் 54 வசனங்கள் கீழ்ப்படியாதவர்களுக்கு வரும் சாபங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் கீழ்ப்படியாதவர்களெல்லாம் பார்த்து அவர் சபிக்கிறவர், சாபம் விடுறவர், அவர் வதைக்கிறவர், பாடுபடுத்துகிறவர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீ கீழ்ப்படியாவிட்டால் அதற்குண்டான பலன் உனக்கு வரும், நீ கீழ்ப்படிந்தால் அதுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வரும். உண்மையுள்ள தேவன். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ சொன்னதின்படி செய்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அதான் உடன்படிக்கை. 10 கற்பனை அது உடன்படிக்கை. தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டு என்ன சொல்லிக்கிறாரு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிறார்ல. ஏசாயா 41:10, ஏசாயா 41:10 ரெயின்போ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வானவில் வாக்கு தத்தம். அதில் 7 வரிகள் இருக்கும், 7 நிறங்கள் வானவில்லில் இருப்பது போல இந்த வானவில் வாக்கு தத்தத்தில் 7 காரியங்கள் இருக்கும். நீ பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், சரிங்களா, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வளர்கிறதுனால் உன்னை தாங்குவேன். 7 காரியங்கள். அன்பானவர்களே, அவர் உண்மையுள்ள தேவன். அவருக்கு நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது அவர் உண்மையாயிருக்கிறவர்களுக்கு உண்மையாயிருப்பார். ஒருவேளை நாம் தவறினாலும் அவர் நம்மை தண்டித்து உபத்திரவப்படுத்தி சித்திரவதை செய்கிறவர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏசாயா 44 21 22 வசனங்கள் பாருங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். சில நேரங்களில்
உண்மையற்று நாம் தவறி இடறி பாவத்தில் விழுந்தாலும் கூட ஆண்டவரிடத்தில் நம் இரக்கத்தை மன்னிப்பை தேடி வரும்பொழுது அந்த தேவன் மன்னிக்கிற தேவனாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. 45:22 ஏசாயாவில் ஆண்டு சொல்றார். ஏசாயா 45:22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தேவன் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குற அழைப்பு, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நோக்கிப்பார், ரட்சிப்பார், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று வாசிக்கிறோம். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற தேவன், அவர் சொல் தவறாதவர் என்பதை நாம் அழகாக பழைய ஏற்பாட்டில் அந்த பழைய ஏற்பாட்டின் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ஏசாயா 35:4 படித்தோம் என்றால், ஏசாயா 35:4, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பாருங்களேன், இந்த வசனம் ஆண்டவர் எப்படி காட்டுதுன்னா, அவர் ரட்சிப்பின் தேவன், பழி வாங்குகிற தேவன், அவர் நம்ம ரட்சிப்பார். நாம் தவறினாலும் தடுமாறினாலும் மீண்டும் ஆண்டவரிடத்தில் வந்து நம் சரணாகதி அடையும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவர் நம்மை மீண்டும் அரவணைத்து கொள்ளுகிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய எதிராளிகளிடத்தில் நமக்காக அவர் பழி வாங்குகிறவர். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு வந்தாங்க. பின்புறத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்தியர்கள் துரத்திக்கிட்டே வர்றாங்க. பாருங்களேன், தம்முடைய ஜனத்தை துரத்தி வந்த அந்த எதிரிகள் கூட்டமாகிய எகிப்தியரை ஆண்டு என்ன பண்ணார், எல்லாரையும் கடலுக்குள்ளே விட்டார். எல்லாம் நடுக்கடல் வரைக்கும் உள்ளே வந்துட்டாங்க, ரதங்களில் குதிரைகளில். இஸ்ரவேல் ஜனங்கள் கரை ஏறின உடனே ஆண்டு என்ன பண்ணார், மோசேட்ட சொல்கிறாரு, உன் கோலை என்ன பண்ணு, செங்கடலை பார்த்து நீட்டினார். ஜலம் பிரிந்து நின்ற 2 ஜலமும் ஒன்றா குடிக்கிச்சு. எல்லா எதிரிகளும் மாண்டார்கள். பைபிள் சொல்லுது, யாத்திராகமம் 14 எகிப்தியன் ஒருத்தன் கூட தப்பலை. பார்த்தீங்களா, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக எவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன். இன்றைக்கு ஆண்டவர் மீது, தேவன் மீது நமக்கு அன்பு இருக்கிறதா, வைராக்கியம் இருக்கிறதா? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியமாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மீது வைராக்கியம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அந்த தேவன் மீது வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அந்த தேவன் நம்முடைய தகப்பன். பழைய ஏற்பாடு எப்படி காட்டுது பாருங்களேன். இந்த தேவன் நம்முடைய தகப்பன். உபாகமம் 32 அந்த மோசேயின் பாடல், மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியான ஒரு பாட்டையும்னு படிக்கிறவங்க வெளிப்படுத்தல 15 அதிகாரத்தில் அந்த மோசேயின் பாட்டு இங்கே இருக்குது. உபாகமம் 32 6 பாருங்க. விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? உன்னுடைய அப்பா அவர் இல்லை, அந்த ஆண்டவர். உன்னை உண்டாக்கினவர், உன்னை ஆட்கொண்டவர் அவர் தானே. பார்த்தீங்களா? அப்போது பழைய ஏற்பாடு தேவனை நம்முடைய தகப்பன் அப்படின்னு காட்டுது. ஏசாயா 64 ஏசாயா 64 அதிகாரம் 8 ஏசாயா 64:8 பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் போடலை, களிமண். அதாவது நம்மளாம் மண். நம்மை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறார். நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆண்டவர் தான் நம்மை உருவாக்கினார். பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்தவர். பார்ப்போம், அவர் தான் நம்மை படைத்தவர் என்பதை பார்க்க போகிறோம்.
ஏசாயா 63:16 தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வகாலம் முதல் உம்முடைய நாமம். பார்த்தீங்களா? நீர் எங்கள் பிதா, பூர்வ காலம் முதல் இது உம்முடைய நாமம். தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன். பிதா அப்படின்ன உடனே அவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பிதா நினச்சிடக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் அவர் பிதா. எவ்வளோ பெரிய உறவு! ஆண்டவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். நம்மை படைத்தது நிமித்தமாக, நம்மை மீட்டது நிமித்தமாக, த்ரூ கிரியேஷன் அண்ட் ரிடெம்ஷன், காட் இஸ் அவர் ஃபாதர். படைப்பு மூலமாகவும் நம்முடைய மீட்பின் மூலமாகவும் தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். இதாங்க பழைய ஏற்பாடு காட்டக்கூடிய பிதாவாகிய தேவன். இப்போ என்ன செய்ய போகிறோம்? புதிய ஏற்பாட்டின் தேவன் பற்றி பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவன் புதிய ஏற்பாட்டில் எப்படி வெளிப்படுகிறார்? அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் வேறு மாதிரி, புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் தெல்ல தெளிவாக பார்க்கிறோம். சகலத்தையும் உண்டாக்கினவராக, எல்லாவற்றுக்கும் தோற்றுவாயாக, சகல விசுவாசிகளுக்கும் பிதாவாக, கிறிஸ்துவுக்கும் பிதாவாக புதிய ஏற்பாட்டில் நாம் பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் படைத்தவர். 1 கொரிந்தியர் 8:6 பாருங்க. 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்களேன், பிதாவும் சிருஷ்டிகர், குமாரனும் சிருஷ்டிகர், ஆவியானவரும் சிருஷ்டிகர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன், அந்த தேவன் என்ற வார்த்தைக்கு ஆதியாகமம் 1:1 எலோஹிம் அப்படின்னு இருக்கு. எல் எபிரேய மொழியில் எல், இஎல், எல்னா காட், ஒருத்தர். எலோஹிம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர். அன்பானவர்களே, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது எலோஹிம், ஆதியிலே எலோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார்கள் என்று பொருள். இந்த 3 பேருக்கு இடையில் வேற்றுமையோ பிரிவினையோ எதுவுமே கிடையாது. They are three in one. They are 3 in persons but 1 in purpose. They are 3 in persons but 1 in purpose. நபர்கள் அடிப்படையில், ஆள் தத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறார்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஆனால் ரட்சிப்பு என்ற நோக்கம், மனிதனை ரட்சிக்கும் நோக்கம் என்று வரும்பொழுது இந்த 3 பேரும் ஒன்றாய் செயல்படுகிறார்கள் என்பது அடிப்படையான உண்மை. They are 3 in persons, 1 in purpose என்பதை மறந்து விடாதீர்கள். ஆழ்தத்துவத்தின் அடிப்படையில் 3 பேரும் தனித்தனி நபர்கள், ஆனால் செயல் நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் 3 ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர் பிதாவாகிய தேவன், புதிய ஏற்பாடு எப்படி அவரை காட்டுகிறது? இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் பிலீவர்ஸ். எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் தான் தகப்பன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1 12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் சிந்தின ரத்தம் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன ஆகிறோமா? பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். பார்த்தீங்களா? அப்போது எல்லா விசுவாசிகளுக்கும் பிதா யார்? பிதாவாகிய தேவன் அப்படின்னு பார்க்குறோம். அதைத்தான் மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். எப்படி செய்வதனால்? சத்துருக்களை சிநேகிக்கணும், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். மத்தேயு 5:44 இப்படி செய்வதனால் பரமபிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். பார்த்தீங்களா? அது தேவனுடைய குணம். அந்த தேவனுடைய குணத்தை நம்ம காட்டும் பொழுது அந்த தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருப்போம். தேவனுடைய குணத்தை நாம் காட்டுகிறோம். ஏன் நம்ம தேவனை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தேவனை போல மாறணும். அவருடைய பிள்ளைகள் என்பதை சும்மா சர்டிஃபிகேட்டில், பேப்டிசம் சர்டிஃபிகேட்டில் காட்டக்கூடாது. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்றதை நம்முடைய வாழ்க்கையில், நடக்கையில் நாம் காட்ட வேண்டும். ரோமர் 8:15-16 ரோமர் 8:15-16 அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய உரிமை என்ன அப்படின்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அந்த தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். சொன்னேன், புதிய ஏற்பாட்டின் தேவன் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க பிதாவின் குணத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஏன் அப்படின்னா, பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்படின்னு வாசிக்கிறோம். பிதா யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு செயலிலே காட்டும்படியாக, வாழ்க்கையிலே காட்டும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக இறங்கி வந்தார். சரிங்களா? யோவான் 14:9 வாசிக்கிறோம். பிலிப்பு என்ற ஒரு சீஷன் கேட்டான் இயேசுவை பார்த்து. 14:8 பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். 9 அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? ஏறக்குறைய அந்த 3 வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அந்த முடிவில், 3 வருஷத்தின் முடிவில் சொல்கிறாரு, நான் இவ்வளவு காலம் 3 வருஷம் கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போது பிதாவை வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போது இயேசுவை நாம் அறியும் பொழுது யாரை அறியலாம்? பிதாவை அறியலாம். சரிங்களா? ஸோ சிம்பிள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி வெளிக்காட்டினார்? 2 காரியங்கள் பார்த்து முடிச்சிடும். பிதாவை இயேசு கிறிஸ்து எப்படி காண்பித்தார்? 1, பிதாவாகிய தேவன் கொடுக்கிற தேவன் என்று கிறிஸ்து வெளிப்படுத்தினார். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். For God so loved the world that he gave his only begotten son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பார்த்தீங்களா? அப்போது பிதாவாகிய தேவன் கொடுக்கிறவர். என்னங்க கொடுத்தாரு? இந்த பாவ உலகத்திற்கு தம்முடைய குமாரனையே கொடுத்துட்டார். பிதாவாகிய தேவன் கண்டிப்பானவர், கொடூரமானவர், மோசமானவர், யாரும் பக்கத்தில் போக முடியாது, அன்பே இல்லாதவர், அப்படி தானே ஒரு தவறான கருத்து இருக்கிறது. பழைய ஏற்பாடு அந்த பிதாவாகிய தேவனை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தோம். புதிய ஏற்பாடு அழகாக சொல்லுது. யோவான் 3:16 அவரை தந்தருளி. For God so loved the world.
that he gave his only begotten son. நம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் தந்தருளினார். சரிங்களா? இந்த உலகத்தை படைக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஜீவன் தந்தார். பெத்லகேமிலே நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக குமாரனை அனுப்பினார் குழந்தையாக. கல்வாரியிலே அந்த குமாரன் நமக்காக இளம் தெய்வ ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் ஜீவன் கொடுக்கும்படி கல்வாரியிலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை தந்தார். யோவான் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ரொம்ப அழகான வசனம் அந்த தேவனுடைய அன்பை பற்றி. ரோமர் 5:10, ரோமர் 5:8, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு வச்சிருக்கிறார் என்றதை எப்படி விளங்க பண்ணார்? இயேசுவானவரை பாவிகளுக்காக, இந்த உலகத்துக்காக சிலுவையில் மரிக்கும்படி கல்வாரிக்கு அனுப்பி பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஆகவே எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை வெளிக்காட்டுறாருன்னா 2 விதத்தில். ஒன்று, அவர் கொடுக்கிற தேவன், தந்தருளுகிற தேவன். 2வது, அன்பு காட்டுகிற தேவன். அன்பானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். 3 உவமைகள். காணாமல் போன ஆட்டுக்குட்டி, காணாமல் போன காசு, காணாமல் போன இளைய குமாரன். அதில் இந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன், அவன் திரும்பி வர்றான் தகப்பனை தேடி. இந்த கதை எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ பாருங்கள், இந்த இளைய குமாரன் இவன் ஓடி வந்தான அப்பாவை பார்த்து, அல்லது அப்பா பார்த்து அவனை நோக்கி ஓடினாரா, மகனை நோக்கி நாற்றம் பிடித்த மகனை நோக்கி ஓடினாரா, அல்லது நாற்றத்தோடு மகன் அப்பாவை நோக்கி ஓடினானா? அப்படின்னா யார் ஓடினது? அப்பா ஓடினாரா, மகன் ஓடினானா? பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த அப்பா தான் ஓடினாரு. லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 15:20 வசனம். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்பா தான் ஓடினார். பெருமான தேவ பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் நம்மையில் அன்பு வச்சு தம்முடைய குமாரனை நமக்காக சிலுவையில் அனுப்பினார். அந்த அன்பின் தேவனை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவரை கொடுக்கிறவராக, பிதாவை கொடுக்கிற தேவனாக, பிதாவை அன்புள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். 1 John 4:8, 4:16, 1 யோவான் 4:8, 4:16 2 வசனங்கள் சொல்லுகிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. God is love. எந்த God? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த தேவன் அன்பாக இருக்கிறார்? பிதாவாகிய தேவனும் அன்பாக இருக்கிறார். சரிங்களா? தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:8, அதுபோல் இன்னும் பார்த்தோம். ரோமர் 5:8 மற்றும் யோவான் 3:16 பிதாவின் அன்பை பற்றி பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு வைத்தாரா அப்படின்னா பாருங்கள், யோவான் 13:1, ஜான் 13:1 படித்து பாருங்கள். நம்முடைய சிஷ்யர்களிடத்தில் அவர் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது குமாரனாகிய தேவனும் அன்பாக இருக்கிறார். ஆவியானவர் அன்பாக இருக்கிறாரா அப்படின்னா ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் ரோமர் 15:32 சொல்லுது. இந்த வசனத்தின் பிற்பகுதி பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார், குமாரனாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆவியானவராகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், மூவரும் அன்பாய் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் வணங்குகிறபடியினால் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். நல்ல ஆண்டவரே, பிதாவாகிய தேவனே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், ரட்சிக்கிறவர், தம்முடைய ஜனங்களுக்காக நீதியை சரி கட்டுகிறவர், நீர் மீட்கிற தேவன் என்றெல்லாம் நாங்கள் உம்மை குறித்து படித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
உம்முடைய அன்புக்காக நன்றி. பிதாவின் அன்புக்காக, குமாரனின் அன்புக்காக, ஆவியானவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பாடங்களை நாங்கள் படிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த வேத பாடங்களை பகிர்ந்து கொடுக்கவும், அவர்களும் சத்தியத்தை அறிய நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த முதல் வேத பாடத்தை ஆண்டவர் இப்பொழுது ஆசீர்வத்திற்காக நன்றி. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன்.